நேசரின் சப்தம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இயேசுவை வாசல் சுவிசேஷ இயக்கம் ஜெபத்துடன் உங்களுக்கு வழங்குகிறது. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதும் கிறிஸ்துவை அறிந்தோரை மேலும் கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பதுமே எங்கள் நோக்கமும் தரிசனமும் ஆகும். ஜெபத்துடன் இச்செய்தியை கேளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நேசரின் சப்தம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசுவை வாசல் ஊழியங்களின் சார்பில் அன்போடு கூட இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்நாள் மட்டிலும் நம் யாவரையும் சுகத்தோடு பலத்தோடு காத்து வந்திருக்கிற தயவிற்காக நன்றி மறவாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலும் இயேசுவை வாசல் ஊழியங்களின் மூலமாக அநேக ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சற்றும் கலப்படம் இல்லாமல் உபதேசித்து வந்து கொண்டிருக்கிறார். பலர் அவைகளை பார்த்து கேட்டு வாசித்து பற்பல நற்செய்தி கூட்டங்களிலே பங்கு கொண்டு அநேக நன்மைகளை ஆவிக்குரிய விஷயத்திலே பெற்று வருவதாக எங்களுக்கு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இயேசுவை வாசல் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அதிக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சமீபத்திலே ஒரு நாளிலே நான் ஒரு முதியவர்கள் இல்லத்திற்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு வயது முதிர்ந்த தகப்பனாரை தனிமையாக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த வேளையிலே சொன்னார்கள், ஐயா, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னை மிகுந்த அன்போடு கூட பராமரித்து வந்தார்கள், பாதுகாத்து வந்தார்கள், போஷித்து வந்தார்கள், அன்பு செலுத்தி வந்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக என் பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என் பிள்ளைகள் என்னிடத்திலே வந்து, அப்பா, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றிலும் அதிகமாக இனிமேல் உங்களால் நிர்வாகம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலே உங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எங்களது பெயருக்கு எழுதி வைத்து விடுங்கள். நாங்கள் உங்களை நன்றாக பராமரித்து கொள்ளுவோம், பார்த்து கொள்ளுவோம். எங்களுடைய அன்பு மாயமற்றதாக உங்கள் மேல் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி என்னிடத்தில் அன்போடு கூட பேசினார்கள். நானும் என் பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு அம்மட்டிலும் அவர்கள் என் மேல் காண்பித்து வந்த அக்கறையையும் அன்பையும் பார்த்து நம்பிக்கையோடு என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளுடைய பெயருக்கு மாற்றி எழுதி கொடுத்து விட்டேன். ஒரு சில மாதங்கள் அவர்களோடு கூட நான் அமைதியாக வாழ முடிந்தது. காலங்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு என்மேல் இருந்த அன்பு மாறி போயிற்று. அதன் பின்பு அவர்கள் என்னை கொண்டு வந்து இந்த முதியவர்கள் இல்லத்திலே சேர்த்துவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நான் ஒரு அனாதையைப் போல இந்த முதியவர்கள் இல்லத்திலே வாழ்ந்து வருகிறேன் என்று மிகுந்த கண்ணீரோடு கூட என்னோடு இந்த வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் அநேக வயது முதிர்ந்தவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து வருவதை, இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து வருவதை நான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது அவனுக்குள்ளே அவருடைய அன்பை வைத்து படைத்தார். தேவனை போல படைத்தார். அந்த மனிதனோ அந்த தேவனுடைய அன்பை இழந்து போனபடியினாலேயே இன்றைக்கு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தீர்க்கமாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது
எந்த குறைவோடும் சிருஷ்டிக்கவே இல்லை. ஜீவராசிகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது எந்த குறைவோடும் ஆண்டவர் சிருஷ்டிக்கவே இல்லை. ஜீவராசிகளை சிருஷ்டித்த பொழுது அவைகளுக்குள்ளும் ஒரு வகையான அன்பை கொடுத்திருந்தார். அந்த ஜீவராசிகளுக்குள்ளே இன்று மட்டிலும் அந்த அன்பு நிலை கொண்டிருக்கிறது. மனிதனை தம்முடைய சாயலாக படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனுக்குள்ளே மற்ற ஜீவராசிகளை விட விசேஷமான ஒரு அன்பை மனிதனுக்குள்ளே கொடுத்து அவர்களை இந்த பூமியிலே அனுப்பினார். மனிதன் அந்த அன்போடு கூட தான் இந்த உலகத்திலே வாழ்க்கையை ஆரம்பித்தான். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக மிக ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்க்கிற ஒரு குணம் உண்டு என்று சொன்னால் அன்பு என்கிற ஒரு காரியம்தான். பரிசுத்த வேதாகமத்திலே கூட கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வேளையில் எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 13வது வசனம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி அந்த 3 காரியத்திலும் அன்பிற்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்பொழுது யோசிக்கலாம், நாங்களும் அன்போடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களிலும் அன்பு என்கிற ஒரு நிலை இருக்கத்தானே செய்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா மனிதர்களுக்குள்ளும் அன்பு என்கிற ஒரு குணம் இருக்கத்தான் செய்கிறது. கொலைகாரனிடத்திலும் அன்பு என்கிற குணம் இருக்கத்தான் செய்கிறது. திருடனிடத்திலும் அன்பு என்கிற குணம் இருக்கத்தான் செய்கிறது. பற்பல கொடிய பாவங்களை செய்கிற மனுக்குலத்தினிடத்திலே அன்பு என்கிற ஒரு குணம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிற இந்த அன்பிற்கும் இன்றைக்கு மனுக்குலத்திலே இருக்கிற அன்பிற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அல்லது அமைத்திருக்கிற அன்பு என்னவென்று சொன்னால் மாசற்ற ஒரு அன்பு, மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பு. வாசித்து பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் திட்டமாக ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலே உருவாக்கும் பொழுது சிருஷ்டித்த அன்பு. இந்த அன்பு மனிதனிடத்திலே காணப்படாமல் இருப்பதை பரிசுத்த பவுல் தேவ ஆவியானவரை கொண்டு அறிந்து கொண்டபடியினாலே ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே நம்முடைய அன்பு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்கிறதா, இல்லை என்றால் மாய்மாலமான ஒரு அன்பாக இருக்கிறதா என்பதை வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்வது வரும் காலங்களிலே மாயமற்ற அன்போடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக வாழ்வதற்கு அது ஆவிக்குள்ளே நமக்கு ஏதுகரமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். பொதுவாக தேவ அன்பினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுக்குலமானது எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததோ அன்றைக்கு இந்த தேவனுடைய மாயமற்ற அன்பு அழிந்து அவனுக்குள்ளே மாய்மாலமான ஒரு அன்பு தோன்ற ஆரம்பித்து விட்டது. இன்று மட்டிலும் மனிதன் பரிசுத்த வேதாகமும் சொல்லுவது போல தேவன் மனிதன் நேர்மையாக வாழும்படியாக எழுதி வைத்திருக்கிற கற்பனைகளை மீறி பாவம் செய்கிறபடியினாலே மனிதனிலே இந்த தேவ அன்பு இன்று மட்டிலும் காணப்படாமலே இருக்கிறது. அருமையானவர்களே, ஆதி நாட்களிலே நான் பார்ப்போமே என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் போனபடியினாலே பாவம் செய்தார்கள். அவர்களுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் தான் காயின், ஆபேல் என்கிற 2 பிள்ளைகள்.
அவர்கள் 2 பேரும் அன்போடு தான் பழகினார்கள், அன்போடு தான் உறவாடினார்கள். ஆண்டவருடைய கரங்களிலே வந்து அவர்கள் பலி செலுத்தும்படி அன்போடு தான் சேர்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த காரியத்தை நான் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே திட்டமாக சொல்லுகிறது, 2 பேரும் காணிக்கை செலுத்தும்படி ஒன்று போல ஏக மனதோடு கூட வருகிறார்கள். தேவனிடத்தில் வந்து காணிக்கை செலுத்துகிறார்கள். ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, மற்றொருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுது பாவம் செய்து போன இந்த மனுக்குலத்திற்குள்ளே பிசாசானவனுடைய கிரியை செயல்பட்டு கொண்டிருந்தபடியினாலே காயினுக்குள் பிசாசானவன் புகுந்து தெய்வ அன்பை காயினை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு சாதாரணமாக மாய்மாலமான ஒரு அன்பை காயினுக்குள்ளே கொடுத்தான். இந்த மாய்மாலமான அன்பு எப்படி செயலாற்றுகிறது பாருங்கள். நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திட்டமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். காயின் ஆபேலின் இடத்திலே வயல்வெளியிலே உட்கார்ந்து பேசும்படியாக அழைத்து கொண்டு செல்லுகிற வேளையிலே எந்த பகையும் இருப்பதாக ஆபேலின் இடத்திலே காயின் காண்பித்துக் கொள்ளவே இல்லை. அவ்வளவு தெளிவாக பிசாசானவன் காயினை பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் நாம் பார்க்கிறோம், ஏதோ சில காலங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட பகையை மனதிலே வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு தீமையான காரியத்தை பிறிதொருவருக்கு செய்யும்படியாக ஒரு பகையாளி அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவரை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது தனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பகையும் இருப்பதாக காண்பித்து கொள்ளாமலேயே அழைத்து கொண்டு செல்கிறார். பின்பு அவருக்கு தீமையான காரியத்தை அவர் செய்து விடுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தெய்வ அன்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டு சாதாரணமாக மாய்மாலமான ஒரு அன்பு அவனுடைய மாமிசத்திலே இருப்பதை அவன் காண்பிக்கும்படியாக வாழ்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறபடியினாலே அந்த மனிதனை அழைத்து கொண்டு சென்று அல்லது அவனோடு கூட மாய்மாலமாக பேசி அவனை ஏமாற்றி விடுகிறான். இந்த காயினும் ஆபேலை அப்படித்தான் அழைத்து கொண்டு சென்றான். தெய்வீக அன்பு அவனிடத்தில் இல்லை, மாய்மாலமான அன்பு அவனுக்குள்ளே இருந்தது. அந்த மாய்மாலமான அன்போடு காயின் ஆபேலை அழைத்து கொண்டு சென்று எந்த பகையும் இல்லாதது போல காண்பித்து அவனை கொலை செய்து போடுகிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலே சிருஷ்டித்த வேளையிலே வைத்திருந்த அந்த மாயமற்ற அன்பு நான் பாவம் செய்தபடியினாலே நம்மை விட்டு எடுபட்டு போயிற்று. ஆகையினாலே தான் இன்றைக்கு அநேக தீமையான செயல்கள் மனுக்குலத்திலே ஒருவருக்கு விரோதமாக மற்றொருவர் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் தீமையான செயலை செய்கிறான், சகோதரிக்கு விரோதமாக சகோதரி தீமையான செயலை செய்கிறாள், கணவனுக்கு விரோதமாக மனைவி தீமையான செயலை செய்கிறாள், மனைவிக்கு விரோதமாக கணவன் தீமையான செயலை செய்கிறான். இப்படி பல விதங்களிலே நம்முடைய சமுதாய சூழ்நிலையிலே தீமை பெருகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம் மனிதனுடைய பாவமே. பிரியமான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவனாய், இழந்து போன தேவ அன்பை பெற்றவனாய், மாய்மாலமற்ற ஒரு அன்பை பிறரிடத்திலே செலுத்துவதற்கு முடியுமா, சமுதாயத்திலே காண்பிப்பதற்கு முடியுமா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியை இந்த நாட்களிலே சமுதாயத்திலே வாழ்கிற ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களும் இந்த காரியத்திலே இன்னும் சீரான ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல் விழுந்து கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே சகோதர அன்பு இல்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு பரிபூரணமான அன்பு இல்லை. உறவினர்களுக்கும் இடையிலே ஒரு பூரண அன்பை பார்க்க முடியவில்லை. சமுதாயத்திலே ஒருவருக்கு ஒருவர் சம்பூரணமான அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால்,
பாவமே இதற்கு காரணம் என்பதை நீங்கள் திட்டமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இழந்து போன இந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவன் இந்த சமுதாயத்திலோ குடும்பத்திலோ சகோதரர்களிடத்திலோ அன்பை மாயமற்ற ஒரு அன்பாக காண்பிக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த மாயமற்ற அன்பை சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு நாம் காண்பிக்க வேண்டுமே என்று சொன்னால் நாம் பாவத்திலிருந்து விலகி ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் மற்றொரு விஷயத்தை யோசித்து பார்ப்போம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி என்றால் இழந்து போன இந்த தேவ அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம், தேவ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட வேளையிலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டது என்று அங்கே திட்டவட்டமாக பவுல் எழுதுகிறார். தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார். யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவர்களை சுத்தப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவர்களைத்தான் மீட்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொண்டவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டவர்கள் லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி பிதாவாகிய தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவரினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் ரோமர் 5:5 அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். இப்படி பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷியை தேவாதி தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிற வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் இழந்து போன தேவ அன்பு திரும்ப அவனுடைய இருதயத்திலே, அவனுடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. இந்த தேவ அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், இல்லை என்ற ஒரு மனுஷி எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் மாயமற்ற அன்பை உடையவர்களாக வாழ்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல மாமிசமாக பிறந்து மனுக்குலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே இந்த இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுடைய கரங்களிலே ஞான ஸ்நானம் எடுத்தார். திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் செய்தார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அன்பு பூரணமாக இருந்தபடியினாலே அவர் தேவ அன்பை இழந்து போன மனுக்குலம் மாயமற்ற அன்பை உலகத்திலே காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்காக மாயமற்ற அன்பை காண்பித்து வாழும்படியாக இயேசு கிறிஸ்து மாதிரியாக தன்னையே அந்த சிலுவையிலே மனுக்குலத்திற்காக ஒப்பு கொடுத்தார். மனுக்குலம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு மாய்மாலமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னையே அடையாளமாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், அன்பை வெளிப்படுத்தும்படியாக. பிரியமானவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம், தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிய அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தில் இருக்கிற நம் எல்லாரையும் அவருடைய சிநேகிதர்கள் என்று அவர் எடுத்துக்கொண்டபடியினாலே அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கும்படியாக சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதுதான் மாயமற்ற ஒரு அன்பு.
இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற, இல்லையென்றால் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே நமக்குள்ளே மாய்மாலமான ஒரு அன்பு காணப்படுவதற்கு வேதாகமத்தின் அடிப்படையிலே எந்த விதத்திலும் வழி இல்லவே இல்லை. ஆகையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ரோமர் 12:9 படி மாய்மாலமற்ற ஒரு அன்பை சமுதாயத்திற்கு, குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, சபைக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அன்பு. அந்த அன்பைத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு காண்பித்தார், நம்மை பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, கிபி 1வது நூற்றாண்டிலே நாம் பார்ப்போமே என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அதிகமாக நெருக்கப்பட்ட பொழுது ஸ்தேவான் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் தேவ அன்பை பெற்றவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் திட்டவட்டமாக உபதேசித்து அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்று மக்களுக்கு சொன்னபடியினாலே அவரை கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள். ஆனாலும் அந்த ஸ்தேவான் கொஞ்சமும் அஞ்சாதவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ண தெய்வீக அன்பை கொண்டவராக அந்த ஊழியத்தை செய்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டிருந்தபடியினாலே சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு முற்பட்டார். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59-60 வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு தேவனுடைய அன்பு, மாய்மாலமற்ற ஒரு அன்பு. அருமையான விசுவாசியே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவத்தை உடையவர்களே, கிறிஸ்துவிடத்திலே சிநேகிதன் என்கிற நிலையிலே அன்பை பெற்றிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற சிநேகிதனுக்காக உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஸ்தேவான் கிறிஸ்துவின் அன்பை பெற்றவனாக, கிறிஸ்துவை அவருடைய சிநேகிதராக ஏற்றுக்கொண்டவராக கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுப்பதற்கு முற்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் கிபி 1வது நூற்றாண்டிலே மகிமை பெற்றது. பிரியமானவர்களே, 21வது நூற்றாண்டிலே வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு, உங்களுடைய வார்த்தையை கொண்டு, உங்களுடைய செயலை கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இதே இந்திய தேசத்திலே, பீகார் மாநிலத்திலே 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஸ்டெயின்ஸ் என்கிற ஆஸ்திரேலிய மிஷனரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தன்னகத்தே பரிசுத்த ஆவியினால் பெற்றிருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையும் தன் 2 பிள்ளைகளையும் பலியாக ஒப்பு கொடுத்தார். பீகார் மாநிலத்திலே நிச்சயமாக கோதுமை மணியாகிய ஸ்டெயின்ஸனுடைய ஜீவன் ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினாலே அங்கே ஒரு பெரிய அறுவடை சீக்கிரமாக நடைபெறும் என்பதிலே சந்தேகம் இல்லவே இல்லை. அதை யாராலும் எந்த அதிகாரத்தினாலும் தடுப்பதற்கு முடியவே முடியாது என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு திட்டமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற கிராமங்களிலே, இந்தியாவில் இருக்கிற பல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தீமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, தீமை செயலை செய்து கொண்டிருக்கிற எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீ, தேவ அன்பை உன்னிலே பெற்றிருக்கிற நீ, மாய்மாலமற்ற அன்பை இந்த தேசத்தில் உள்ள உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தமிழகத்தில் உள்ள உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீ காண்பிக்க விரும்புவாயே என்று சொன்னால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றிருக்கிற நீ இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தேவானை போல செயலாற்றுவதற்கு ஆயத்தமாக யோசித்து பார்.
ஸ்டெயின்ஸை போல செயலாற்றுவதற்கு ஆயத்தமா யோசித்து பார். இந்திய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறாரே சாது சுந்தர் சிங், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரே. இந்த ஜனங்கள் மீட்கப்படும்படியா இயேசு கிறிஸ்துவை நீ உன் சிநேகிதனாக அறிந்து ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால் நீ இயேசு கிறிஸ்துவுக்காக உன்னை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமா? அறியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு நீ ஆயத்தமா? அவர்களை நரகத்தில் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு நீ ஆயத்தமா? கோடான கோடி இந்திய ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ அன்பை நீ பெற்றிருப்பது உண்மை என்று சொன்னால், மாய்மாலமற்ற தேவ அன்பு உன்னிலே காணப்படுவது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே எனக்காக நீர் தெய்வ அன்பை காண்பிக்கும்படியாய் ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே உமக்காக உம்மோடு கூட என் தேசத்தின் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்படியாய் நான் அந்த தெய்வ அன்பை என் ஜனத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுராஜா என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் உன்னை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கும்படி சிலுவைக்கு நீ கடந்து வருவாயே என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இந்தியாவிலே மகிமைப்படும். கோடான கோடி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒப்பு கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் என்னோடு சேர்ந்து முழங்கால்களை ஊன்றி கண்களை மூடி இயேசு கிறிஸ்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? அன்புள்ள இயேசுராஜா, தெய்வ அன்பை இழந்து போன எங்களுக்கு தெய்வ அன்பை கொடுக்கும்படியாய் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்த தெய்வ அன்பை எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தேசத்தின் ஜனங்களுக்கு தெய்வ அன்பை காண்பிக்கும்படியாய், மாய்மாலமற்ற தெய்வ அன்பை காண்பிக்கும்படியாய் சிலுவையின் அடிவாரத்தில் யார் யார் முடத்திலே வந்து அர்ப்பணித்து விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதியும், தேசத்திற்குள் அனுப்பும், எங்களுடைய ஜனங்களை ரட்சியும், உடைய அன்பினால் இந்திய தேசத்தை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவே வாசல் சுவிசேஷ இயக்கமானது ஒரு மிஷனரி ஊழியமாகும். இயேசுவை இரட்சகர் என்று அறியாத தமிழக கிராம மக்களுக்கு அவரை அறிவித்து ஆலயமில்லா கிராமங்களில் திருச்சபையை ஸ்தாபிப்பது. அங்குள்ள ஆலயங்களில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும் ஆராதனை நடந்து வருகிறது. கிராம சிறுவர்களும் இயேசுவை அறிந்திட சிறுவர் ஊழியம். கிராமங்களில் சுவிசேஷகராக பணியாற்றிட, வாலிபர்களை எழுப்பிட வாலிப முகாம்கள். நேசரின் சத்தம் தொலைக்காட்சி ஊழியத்தால் சுவிசேஷம் சகலருக்கும் அறிவித்தல். மக்கள் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கன்வென்ஷன் கூட்டங்கள். இயேசுவே வாசல் என்னும் தமிழ் மாதாந்திர பத்திரிகை ஊழியம். இது ஆவிக்குரிய வளர்ச்சி காணவும் இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழவும் உங்களை வழிநடத்தும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவே வாசல் சுவிசேஷ இயக்கம், TNT காலனி, தூத்துக்குடி 628008. தொலைபேசி 23105558. செல் 9442323665.